நீங்களுமே லைக் ஆன்லைனில் ஏதாவது ஏர்ன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட வீடியோ மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருமே பிலோ 25. ஓகே, ஸோ அந்த ஏஜ் குரூப் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே மேக்ஸிமம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இது நமக்கு செட் ஆகுமா, அது செட் ஆகாதா, இது செட் ஆச்சுன்னா கிளிக் பண்ணி அதில் க்ரோ ஆக பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு SabyTheNoob. திஸ் இஸ் சபேஷ் குமார். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Chat GPT யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ Chat GPTயில் கரெக்டான ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா ஷார்ட் ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்து வீடியோ கண்டென்ட்டாக மாற்றலாம், இல்லைனா ஆடியோ கண்டென்ட்டாக மாற்றலாம். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே நீங்கள் தமிழில் கிரியேட் பண்ணி போடுறீங்கன்னா அதுக்கு வேறு லெவலில் ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் தமிழ் வாய்ஸ் ஓவர் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது தமிழ் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி. ஸோ அவங்க மூவிஸ் ரிலேட்டடாக போடுறாங்க. இதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் சேனல் இந்த ஆடியோ ரிலேட்டட் ஏதாவது நீங்கள் ஸ்டோரி ஏதாவது போட்டிங்கன்னா அதுக்கு வந்து வேறு லெவலில் மார்க்கெட் இருக்குது. ஸோ செகண்ட் விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ ஷார்ட் ஸ்டோரின்னு மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாகவே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இல்லை ஷார்ட் ஸ்டோரி லைக் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் என்ன மாதிரி ஜானர் வேணாலும் இருக்கலாம். ஹாரராக இருக்கலாம், இல்லைனா அட்வென்ச்சரஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் Chat GPT அந்த ப்ராம்ப்டில் போட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த புக்கு கிரியேட் பண்ணி லைக் PDF ஃபார்மேட் இல்லைனா வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த புக்ஸை வந்து நீங்கள் அமேசான் கிண்டலில் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் அண்ட் கோர்ஸ் கிரியேஷன். ஓகே, ஸோ டுட்டோரியல் எப்படி Chat GPT யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ Chat GPTயில் ஒரு சில ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக வந்து ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து Chat GPTயில் கிரியேட் அ கோர்ஸ் ஃபார் யூனிட்டி. ஸோ நான் இந்த ப்ராம்ப்டை நான் இது பண்ணேன்னா லைக் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கோர்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது போனோம் பிகினிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா இன்டர்மீடியட், அதுக்கப்புறமா அட்வான்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு கோர்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருது. ஓகே, ஸோ இதை வந்து நான் அதுக்கப்புறமா வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து யூடிமி இல்லைனா இந்த மாதிரி கோர்ஸரா இந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்மில் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங் அண்ட் காப்பி ரைட்டிங். இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ஃப்ரீலான்சிங்கில் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைக் ஒருத்தங்க கம்பெனி வச்சிருக்காங்க. கம்பெனியில் வந்து ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு ஜென்ரேட் பண்ணி தரணும்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஹோல்னு ஒரு டாபிக் வச்சுப்போம். ஓகே, பிளாக் ஹோல் இல்லைனா வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பிளாக் ஹோல்லேயே நீங்கள் கான்செப்டை பார்த்தீங்கன்னா. இப்போ இது ரிலேட்டடாக கண்டென்ட் ஆல்ரெடி இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ஒவ்வொரு பிளாகையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி ரீட் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் ஆகும், டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் Chat GPT கிட்டே எனக்கு ஒரு கிரியேட் பண்ணி தான் இந்த மாதிரி எனக்கு பிளாக் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர் கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங்ல இந்த கம்பெனி இருக்காங்கல்ல அவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இது ஃபைனல், பட் இது வந்து பயங்கரமான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். கேம்பெயின், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும், இல்லை முடிகிற டைமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். பட் இன்னுமே என் சேனல் மானிட்டைஸ் ஆகலை, பின்குறி. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க வந்து லைக் இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் நான் அட்வர்டைஸ் பண்ணணும்னா லைக் நான் வந்து அதுக்கு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும், லைக் எந்த மாதிரி இருக்கணுன்றது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இதுக்காக நீங்கள் கண்டென்ட்டை இது பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செல் மீ திஸ் பென். ஓகே, இந்த பெண்ணை வந்து நான் எப்படி சேல் பண்ணுறது அந்த கான்செப்ட் இருக்குது தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இது வந்து லைக் ஐசக் நியூட்டன் எழுதுனது, இதை நீங்கள் இப்படியும் வச்சு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி லைக் மல்டிபிள் இது மாதிரி லைக் கேட்சி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம்ல, இதுதான் மேக்ஸிமம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் மக்கள் எப்படி கவர்வாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே நம்மளால் Chat GPT யூஸ் பண்ணி நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த இந்த 5 மாடல் யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இத்துடன் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அண்ட் என்னோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் இங்கே கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ இத்துடன் நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னும் பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். Okay, so bye guys.